வெல்கம் டு உமாஸ் கிச்சன். வணக்கம். வெல்கம் டு உமாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லோருக்காக வேண்டியும் என்னுடைய ப்ரேயர் என்றைக்கும் இருக்கும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பட்டர்ஃப்ளை எலக்ட்ரிக் கெட்டில் பார்க்க போகிறோம். நான் டெல்லிக்கு போயிருந்தாங்க, 2-3 மாதம் இருந்தேன். அப்போ ரொம்ப குளிர், தாங்கவே முடியல. அப்போ எல்லோரும் அங்கே எங்கள் பொண்ணு வீட்டில் எல்லாருமே கெட்டில் வச்சுருக்காங்க. சுடு தண்ணி அப்பப்போ எலக்ட்ரிக்கில் சூடு பண்ணி குடிக்கிறாங்க. அது பார்த்தோன்னே எனக்கும் பிடிச்சிச்சு. நாங்கள் இங்கே அக்வா கார்டு தண்ணியும் சூடு பண்ணி தான் குடிப்போம் எப்போவுமே. அப்போ நான் உடனே இது ஒன்று வாங்கலான்னு நினச்சேன். இப்போ நான் டெல்லியில் தான் இருந்தேன். அப்போ எங்கள் பையன் டெல்லியிலிருந்து பாம்பே வந்துட்டாப்புல. இப்போ வந்தோன்னா ஒரு கெட்டில் வாங்கலான்னு சொல்லிட்டு அமேசானில் பார்த்தாப்புல 1111 இருந்துச்சு. ஆனால் எங்களுக்கு 624 ரூபாய்க்கு கிடச்சிச்சு. நிறைய கம்பெனி இருக்குது, நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஆனால் பட்டர்ஃப்ளை பேர் போனது நல்ல கம்பெனி, அதனால் நாங்கள் அது வாங்கியிருக்கோம். யூஸ் பண்ணி இப்போ நான் வர்றதுக்கு முன்னாடி எங்கள் பையன் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாப்புல. பாம்பேலேயும் கொஞ்சம் குளிர் இருந்ததுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. யூஸ் பண்ணி இப்போ 2 மாதமாக பார்த்துட்ருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குன்னு, அதனால தான் இதை உங்களுக்கு காமிக்கிறேன். இது பாங்க எலக்ட்ரிக் கொடுத்து நம்ம ப்ளக்கு போட்டுட்டு இது இருக்கு இல்லையா, இது ஆன் பண்ணால் இங்கே இந்த ரெட் லைட் எரியும். அப்போ அது சூடாக ஆக அதோடைய அந்த சவுண்டு வந்துகிட்டே இருக்கும். நல்லா சூடான பிறகு நம்ம மறுபடியும் இதை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ளக் ஆஃப் பண்ணிவிட்டு இதிலேருந்து இதை எடுக்கணும். இந்த கீழே இருக்கிறது ஹீட்டிங் ட்ரே. இது பார்த்திங்களா, இங்கே இந்த ரவுண்டாக இருக்குல்ல, இந்த பாயிண்ட் இந்த பாயிண்டில் டச் ஆகும்போது ஹீட் ஆகிட்டு நமக்கு சூடாகுது தண்ணி. இந்த எப்படி அப்போ அதிக நேரம்லாம் ஆறுதில்ல, நிமிஷம் ஆகிடுது, கண்ணை மூடி திறக்கறதுக்குள்ளே சூடாகிடுது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் ஒன்று என்னென்னா ஆட்டோமேட்டிக் கிடையாது. நம்ம தான் ஃப்ளக் போட்டு ஆன் பண்ணி சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்புறம் இதை ஆஃப் பண்ணிக்கணும். அதனால் மறந்துடாமல் கேர்ஃபுல்லாக நின்று 2 செகண்ட் தான், 1 நிமிஷத்தில் எல்லா வேலையும் முடிஞ்சிடும். அப்புறம் ஆஃப் பண்ணிட்டு போங்க. இப்போ இது நம்ம எங்கே வெளியூர் போனாலும் கூட கொண்டு போய்க்கலாம். நமக்கு காரில் இருந்தால் கொண்டு போய்க்கலாம். ஹோட்டல் வகைராக்கு நம்ம சுடுதண்ணி யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம். அதனால் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. நமக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. மெயினாக இது பாருங்கள், இது திறந்து காமிக்கிறேன். உள்ளே பாருங்கள், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். அதனால் கழுவுறதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது நம்ம டைட் மூடி, தண்ணி எதுவும் லீக் ஆகாது. இப்போ கார்லெலாம் போகும்போது நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு ஹோட்டலில் எந்த நேரமும் நமக்கு சுடுதண்ணி குடிச்சிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு டெமோ பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இது திறந்துட்டு தண்ணி விட்டுருக்கேன். இப்போ தான் ஆன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. சுவிட்ச் இந்த ஃப்ளக்கில் போட்டுட்டேன் இந்த ஒயரை. இது பாருங்க, ஆன் பண்ணிட்டேன். ரெட் லைட் எரியுது. சூட ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். நான் ஆஃப் பண்ணுறேன் பாருங்க. உங்களுக்கு எவ்வளோ சூடாக இருக்குது. நல்லா சுடுது. 7-8 செகண்ட் தான் சூடு பண்ணேன். அதுக்குள்ளே நல்லா கொதிச்சிருச்சு. குடிக்க முடியாது, வாய் பொத்துரும். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிச்சு. காரணம், இப்போது வயசானவங்க வீட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு சுடுதண்ணி அடிக்கடி தேவைப்படும். அதுக்கு நம்ம ஓடி போய் நம்ம கேஸில் சூடு பண்ணிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் சிரமமாகும். அதே மாதிரி குழந்தைங்க இருக்கிறவங்க, சின்ன குழந்தைங்க இருக்கிறவங்களுக்கு பால் கலக்கறக்கெல்லாம் இதில் நல்லா கொதிக்க வச்சு கலந்துக்கலாம். அதனால் இது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குதுன்னு என்னுடைய கருத்து.
இந்த கெட்டில்ஸ் எல்லாம் நிறைய மாடல்ஸ் இருக்குது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிச்சு. விலையும் நம்ம ஓகே, பரவாயில்ல. நமக்கு கழுவி எடுத்து வைக்கிறக்கு எல்லாமே உள்ளுக்குள்ளே வெளியே எல்லாமே ஸ்டீலு. அதனால் ரொம்ப நல்லாயிருக்கு யூஸ் பண்ணுறக்கு. நார்மலாக இது ஒரு வீட்டுக்கும் தேவைன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா நீங்களும் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன மாடல் இருக்கோ அதெல்லாம் இருக்குது. இது 1.5 லிட்ரு. இந்த கெப்பாசிட்டி வந்து 1.5 லிட்ரு. பார்த்து வாங்கிக்கோங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிச்சு. கன்வீனியண்ட்டாக இருக்குது. வெளியில் கொண்டு போகிறக்கும் வசதி. பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை பாய், டேக் கேர்.